புதுச்சேரி கடல் பகுதியில் குளித்துக் கொண்டிருந்த 4 பேர் மாயமாகி இருக்கிறார்கள். புதுச்சேரியின் பழைய துறைமுகம் கடல் பகுதியில் குளித்துக் கொண்டிருந்த 4 பேர் மாயமாகி இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் இளவமுதன். புதுச்சேரியைச் சேர்ந்த 4 பேர் இப்போ மாயமாகி இருக்காங்க. அவர்களை தேடக்கூடிய பணி எந்த அளவுல நடந்துட்டு இருக்கு? புதுச்சேரி கடற்கரை பகுதியில் புத்தாண்டு கொண்டாட்டம் அதிக அளவில் காணப்படும் என்பதால் சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் அதிக அளவில் கடலில் இறங்கி குளிப்பார்கள் என்பதற்காக தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனையும் மீறி ஏராளமான சுற்றுலா பயணிகள் உள்ளூர் மக்களும் கடலில் காலை முதல் குளித்து வருகிறார்கள். அந்த வகையில் சீகல்ஸ் எனப்படும் அரசு சுற்றுலா விடுதி அருகே பழைய துறைமுகத்தின் அருகே ஏராளமான கடலில் இறங்கி குளித்துக் கொண்டிருந்தார்கள். அதில் புதுச்சேரி நெல்லித்தோப்பை சேர்ந்த 4 பேர் ஆழ்கடலில் பெரிய அலையில் சிக்கி உள்ளே இழுத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக உதயஞ்சாலை போலீசாருக்கு தகவல் கிடைத்தை தொடர்ந்து உள்ளூர் மீனவருடன் போலீசார் தற்போது தேடி வருகிறார்கள். இருப்பினும் போலீசார் கடலோர பகுதியில் கடற்கரை பகுதியில் மக்களை வெளியேற்றதும் பல முறை எச்சரித்தும் மக்கள் தொடர்ந்து கடலில் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் வழக்கமாக சுற்றுலாவுக்கு பாதுகாப்பாளர்கள் என்று கடற்கரை பகுதியில் சேர்க்கப்படுவார்கள். இந்த முறை அவர்கள் காணப்படவில்லை. அவர்கள் இருந்தால் விசிலடித்தோ அல்லது மக்கள் கடலில் விழுந்தாலோ உடனே அவர்கள் அப்புறப்படுத்தும் நடவடிக்கை எடுப்பார்கள். ஆனால் இந்த முறை அவர்கள் கடல் சேஃப்கார்டு என்று கூறப்படுபவர்கள் உள்ளூர் மீனவர்களை கொண்டுதான் இந்த பாதுகாப்பு படை ஏற்கனவே உருவாக்கப்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளாக இந்த பாதுகாப்பு படை இல்லாத காரணத்தினால் கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் கடலில் சிக்குவதும் அலையில் சிக்கி இறப்பதுமாக தொடர்கிறது. அரசு உடனடியாக இந்த சேஃப்கார்டுகளை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று இப்பகுதிக்கு வரும் சுற்றுலா மக்களின் முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி இளவமுதன்.